ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் நல்ல மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2024வது வருஷமும் முடிஞ்சு 25வது வருஷமும் பிறக்க போகிற நேரத்தில் 24வது வருஷம் கடைசி நாளையில் இருக்கிறேன். நாளையிலிருந்து புதிய வருஷத்தில் நாள் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 2024வது வருஷத்தை விட வார 2025வது வருஷம் எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமான வருஷம் உண்டா அமைகிறதுக்கு துவா செஞ்சுக்கொண்டு வாங்க நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் பீஃப் பிரியாணியும் செய்கிற மாதிரி தான் காட்ட போகிறேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னு நான் இன்றைக்கு காட்டல. இதை செய்ய போக்களே என்னென்ன எடுத்துக்கிறேன்னு காட்டிக்கொண்டே செய்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். இந்த பிரியாணியை செஞ்சுக்கொள்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு இந்த பீஃப் எல்லாம் கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி கொண்ட பீஃப் 1 கிலோ எடுத்து அதுக்கும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் ப்ரெஷர் குக்கர் ஒன்றில் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே 3 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி தண்ணியை ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 4 விசில் வரும் வரைக்கும் எங்களோட பீஃப் எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். பீஃப் எல்லாம் நல்லா பாயிலாகவே குக்காகி வரும் வரைக்கும் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒன்று செஞ்சுக்கொள்ள போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்பேன். எங்கிட்ட கார்லிக் பேஸ்ட்டாக செஞ்சுக்கொள்கிறதுக்கு பிளெண்டர் கப் ஒன்று எடுத்து அதில் இப்படி தோலெல்லாம் முறித்து கழுவி க்ளீன் பண்ணி கொண்ட கார்லிக் பொட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 7-8 அதையும் போட்டு அதுக்கு இந்த மாதிரி பச்சஞ்சோறு துண்டையும் போட்டு 1/4 கப் தண்ணியும் ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். 4 விசிலுக்கு போகிறோம். ப்ரெஷர் குக்கரை திறந்து பார்ப்போம் எங்களோட கறியெல்லாம் எப்படி இருக்குதுண்டு. நாலஞ்சு விசிலுக்கு போகிறோம். உங்களுக்கே பார்த்தா விலங்குதான் இருக்கேன். எங்கிட்ட இறைச்செல்லாம் நல்லா கையால் பிச்சுக்கொள்ள வேண்டிய மாதிரிக்கு நல்லா வெந்து வந்திருக்குது. நான் இப்போ இந்த இறைச்ச வேறையாகவும் தண்ணியை வேறையாகவும் எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி கறியை வேறையாக எடுத்துட்டு இதில் தண்ணியை வீசவான அதை வச்சுக்கொள்ளணும். என்னடா எங்களுக்கு ரைஸ் குக் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி தேவைப்படுறதுனால பீஃப் எல்லாத்தையும் நல்லா இப்படி பாயில் பண்ணிவிட்டு நான் இப்போ எங்களது பிரியாணியோட பீஃப் மசாலாவை செஞ்சுக்கொள்ள போகிறேன். அதுக்கு பேன் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்கத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நச்சிரம் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்ளணும். 5 கிராம்பு, ஏலக்காய் 5, மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், ரம்பை 2 ஒரு துண்டு, 5 பச்சை கொச்சிக்காய் எடுத்து அதை கழுவி பிளெண்டர் கப் ஒன்றில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இதில் போட்டுக்கொள்ளணும். ஃபஸ்ட்டுக்கு நான் பேஸ்ட் பண்ணிக்கொண்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் நான் இதிலே போட்டுக்கொள்கிறேன். தக்காளி 2 எடுத்து இந்த மாதிரி மெல்லிசா நீட்டத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதிலே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ட்ரை ப்ளம்ஸ் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு ப்ளம்ஸ் போட விருப்பமெண்டா போடுங்க, அப்படி இல்லாட்டி போடாமல் செஞ்சு கொள்ளையிலும். 1/2 கப் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1/4 கப் தண்ணியை ஊற்றிக்கொள்ளணும். தண்ணியை ஊற்றி இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா பாயிலாகும் வரைக்கும் இதுக்கும் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். கிரேவியும் நல்லா இப்படி கொதிச்சு கொண்டு வரப்போக்கில் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன 3 காய் வெங்காயம் எடுத்து மெல்லிசாக கட் பண்ணி அதை இப்படி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் எங்கிட்ட இந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு உப்பு கொஞ்சமும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதுக்கும் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும்.
5 நிமிஷத்துக்கு பிறகு எங்களோட வெங்காயம் எல்லாம் நல்லா குக் ஆகி இதில் ஆயிலும் தனியாக பிரிஞ்சு வந்து ஆயிலும் நல்லா பாயில் ஆக போக்கல இதுக்கு நான் 1 கப் கர்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தயிரையும் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட தயிர் வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி இது ஒரு பேஸ்ட் ஆட்டம் வரும் வரைக்கும் நான் ஒரு 2-3 நிமிஷம் இதை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எங்களோட கிரேவியும் திக்காகி ஆயிலும் நல்லா கொதிச்சு கொண்டு வரப்போக்கல ஃபஸ்ட்டுக்கு நான் பாயில் பண்ணிக்கொண்ட பீஃபையும் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இறைச்சியும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்கள்கிட்ட பீஃப் மசாலா கொஞ்சம் நல்லா திக்காகி இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரும் வரைக்கும். இப்போ உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் எங்கள்கிட்ட பீஃப் மசாலா நல்லா திக்காகி இதில் ஆயிலும் நல்லா கொதிச்சு கொண்டு வருது. நான் இப்போ இதுக்கு எங்களோட அரைச்சி அவிச்சு வச்ச தண்ணியை வச்சுருந்தேன் வீசாமல் அதையும் நான் இதிலே ஊற்றிக்கொள்கிறேன். இறைச்சி வச்ச தண்ணியை ஊற்றி இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சு வரும் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கிரேவியும் நல்லா திக்காகவே இப்படி நல்லா கொதிச்சு கொண்டு வரப்போக்கல எங்களோட கிரேவியில் வைக்கிற தக்காளியோட தோல் துண்டுகள் இருக்கும் அவங்களுக்கே விளங்கும். அதெல்லாம் நான் இதிலேருந்து உரமாக்கி கொள்ள போகிறேன். இப்படி எங்களோட கிரேவியில் வைக்கிற தக்காளி தோல் எல்லாம் நான் இதிலேருந்து உரமாக்கி கொள்கிறேன். இப்போ உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் எங்களோட கிரேவியெல்லாம் நல்லா திக்காக இருக்குது. கிரேவியும் நல்லா இப்படி திக்காகி ஆயிலும் கொதிச்சு கொண்டு வரப்போக்கல நான் இன்னொரு 2 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். கிரேவியும் நல்லா இப்படி திக்காகி ஆயிலும் நல்லா பிரிஞ்சு கொதிச்சு கொண்டு வரப்போக்கல நான் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். என்னோட பிரியாணியோட பீஃப் மசாலா ரெடியாக விட்டுது. நாங்கள் இப்போ ரைஸ் எப்படி குக் பண்ணிக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். ஆல்ரெடி பிரியாணிக்கு ரைஸ் குக் பண்ணுற மாதிரி மிச்சம் பேருக்கு தெரியுமா இருக்கும். இதுக்கு முதலும் எங்களோட பிரியாணி குக் பண்ணுற வீடியோலையும் நான் ரைஸ் குக் பண்ணுற மாதிரி காட்டிக்கிறேன். இருந்தாலும் அந்த வீடியோவை பார்க்காம இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் குக் பண்ணிக்கொள்ள வேண்டிய மாதிரி தான் நான் இந்த வீடியோவை காட்டுறேன். எங்களை இந்த பிரியாணியை குக் பண்ணிக்கொள்கிறதுக்கு சட்டி ஒன்றில் தண்ணி வச்சு எங்களோட தண்ணி கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வரப்போக்கல அதுக்கு நான் ரம்பை 2 துண்டும் உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். உப்பும் ரம்பையும் போட்டுட்டு நான் சட்டியை மூடி வைக்கிறேன் ஒரு 2 நிமிஷத்துக்கு எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி வரத்துக்கு. 2 நிமிஷத்துக்கு பிறகு தண்ணி நல்லா இப்படி கொதிச்சு கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் கழுவி க்ளீன் பண்ணி ஊற வச்சு கொண்ட பாஸ்மதி அரிசி 1 கிலோவையும் போட்டுக்கொள்கிறேன். அரிசியை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களோட ரைஸ் 80% குக் ஆகி வரதுக்கு. 10 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து நான் ரைஸை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். அவங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் எங்களோட ரைஸ் குக்காக வைக்கிது. எங்களுக்கு இப்படி கையால் உடைச்சா உடையிற மாதிரிக்கு இருந்தால் போதும். என்னடா கையால் பிடிச்சி இதாக போக்கல எங்களுக்கு குழஞ்ச மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி உடச்சடிக்க வேண்டிய மாதிரிக்கு இருந்தால் எங்களுக்கு ஓகே. எனக்கு இப்போ இந்த அளவு போதும். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை வடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களை இந்த பிரியாணியை செஞ்சு கொள்கிறதுக்கு தேவையான மசாலாவையும் ரைஸையும் குக் பண்ணிவிட்டேன். எங்களுக்கு இப்போ இந்த பிரியாணியை மிக்ஸ் பண்ணி டம்மில் போட்டுக்கொள்ளணும். அதுக்கு தேவையான சட்டி ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு சட்டியில் நான் குக் பண்ணிக்கொண்ட ரைஸ் ஒரு லேயர் போட்டுக்கொள்ள போகிறேன். இப்படி சோறு ஒரு லேயரை போட்டுட்டு இதுக்கு மேலால் நாங்கள் செஞ்சு கொண்ட பீஃப் மசாலா ஒரு லேயரையும் போட்டுக்கொள்ளணும். அதுக்கு மேலால் ரிட்டன் நான் சோறு இன்னொரு லேயரும் போட்டுக்கொள்கிறேன்.
அதுக்கு மேலால் பேலன்ஸ் சீக்கிர பீஃப் மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளணும். பீஃப் மசாலாவை இப்படி போட்டுட்டு இதுக்கு மேலால் பேலன்ஸ் ஆகிக்கிற ரைஸ் எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறேன். சோறு எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி லெவல் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கே நான் தண்ணி கொஞ்சம் எடுத்து அதில் ஆரஞ்சு கலர் டை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இப்படி ரைஸில் ஊற்றிக்கொள்ளணும். இதுக்கு மேலால் கீ கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். கீயையும் போட்டு சட்டியை மூடி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 minutes இதை கொஞ்சம் தம்மில் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட பிரியாணி நல்லா குக்காகி வரதுக்கு. பத்து நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்டியை திறந்து எங்களோட பிரியாணியை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் பிரியாணி எப்படி வந்திருக்குதுண்டு. உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் எங்களோட பிரியாணி நல்லா பசந்தாக குக்காகி வந்திருக்குது. ஒன்று கொண்டு ஒட்டில்லை குலையாமல் நல்லா பசந்தாக வந்திருக்குது. இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட பாகிஸ்தானி ஸ்டைல் பீஃப் பிரியாணி. இது நல்ல டேஸ்டான பிரியாணி உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும், நல்லா விருப்பமாக தின்னுவாங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்கள்கிட்ட இந்த பாகிஸ்தான் பீஃப் பிரியாணி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதை மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்து புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும். இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கொள்கிறதோட எல்லோரும் சந்தோஷமாகவும் நல்லாவும் இருக்கணும் என்று துவா செஞ்சு கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் see you next video and thanks for watching.